எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் யாருன்னு சொல்லிடுறேன். என்னோட பேர் வெங்கட சுப்ரமணியன், சுருக்கமா வெங்கடேஷ். ரொம்ப லென்த்தா கூப்பிட முடியாதுன்றதுனால வெங்கடேஷ். ஆக்சுவலி நான் பேசிக்கலி ஒரு ஆவணப்பட இயக்குனர், ஃப்ரீலான்ஸ் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர், ப்ளஸ் ஃபோட்டோகிராஃபி ட்ரைனர், ரைட்டர், எடிட்டர். இதுதான். நம்ம ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டோம், நம்மளை யார் ஜட்ஜ் பண்ண வந்திருக்கா? இன்னைக்கு இருக்கிற ஜென்சிக்கு இருக்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, டக்குன்னு நான் வந்து நிற்கவும் தாடி வச்சு கேப் போட்டு அதில் வெள்ளை கலரில் கொஞ்சம் முடி இருக்கு, யாரா அவன் அப்படின்னு தோணும். அது இயல்பு. அப்போ தோன்றப்ப நான் அந்த இடைவெளியை குறைக்கணும்னு யோசிப்பேன். பிகாஸ் உங்களுக்கும் எனக்கும் கான்வர்சேஷன் நடந்தாதான் நான் என்ன மைண்ட்ல யோசிக்கிறேன், நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றது தெரியும். அப்போ உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு இருக்கு. பட் அதுக்குள்ள இடைவெளி இருக்குல்ல, அதை குறைக்கணும்னு நினைக்கிறேன். வருவீங்க, என்ன போட்டோ அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே அவ்வளவுதான் மார்க் போட்டு போயிடுவீங்கன்னு நினைச்சேன். நானும் எல்லாரும் முன்னாடி பேசுவேன்லாம் நினைக்கல, பயந்துட்டே தான் இருந்தேன். காலையில இருந்து யாரையும் பேசக்கூட இல்லை. நான் வாய்ஸை கொஞ்சம் வார்மா வச்சுக்கிறேன், எனக்கு அங்க போனோடனே வாய்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சு பயந்துதான் வந்தேன். அதனால அதுவும் அந்த மாதிரிதான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்படி கான்வர்சேஷன் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஸ்டேஜ் மேல ஏறினாலே கொஞ்சம் திக்க ஆரம்பிச்சிடும். சரி ரைட், இன்னைக்கு வளரதான் போல அப்படின்னு சொல்லிட்டு பேரோட வந்தா இங்க வந்து நானா யோசிச்சு சொல்லவும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. இப்பெல்லாம் பேசணும்னு சொல்லலாம், பேசணும்னு சொல்லானே கொஞ்சம் பட்டப்படன்னு ஆயிடுச்சு சார். இந்த மாதிரி போகும்போது அங்க உள்ள ஜட்ஜெல்லாம் வந்து பேசவே மாட்டாங்க. ஆனா நீங்க வந்து பேசுறது வந்து இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பேசுறதுனால எங்கனாலையும் சுலபமா எல்லாத்தையும் இப்படி பேசுறதுக்கு எந்த பயமும் இல்லாம பேசுறதுக்கு வருது. இப்ப நாங்க கிளாஸ்ல ஃப்ரெண்ட்ல உட்காந்து பேசுவோம், அந்த மாதிரி பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. இது ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணி பேசுற மாதிரி எல்லாரும் முன்னாடி பண்ணப்ப எனக்கு ஒரு மாதிரி தான் சார் இருந்துச்சு. அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. எத்தனையோ பேர் இருக்காங்க இருக்கிறப்ப இப்படி ஒரு இது அனௌன்ஸ் பண்றாங்க, எனக்கு ஆர்வம் இருக்கு, நான் உள்ள வர்றேன், எடுக்கிறேன் அப்படின்னு வர்றதே இன்னைக்கு பெரிய விஷயம். சோசியல் மீடியாவுக்கு பின்னாடி போகலாம், சினிமா பார்க்க போகலாம், வெளியில சுத்த போகலாம், நிறைய இருக்கு. அதெல்லாம் விட எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. அந்த ஆர்வத்தின் மேல் இருக்கிற ஈர்ப்புல, காதல்ல நான் இறங்கி எடுக்கிறேன் அப்படின்னு நீங்க வந்து கொடுக்கும்போது அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை எப்போதுமே நான் கொடுக்கணும்.